ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் தமிழில் தான் இந்த வீடியோவில் பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் வந்து தெலுங்கு, தமிழ் 2 லாங்குவேஜுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் மட்டும் நான் தமிழ் பேசுகிறேன். எதுக்குன்னா அதுக்கு கூட ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது வந்து அப்புறமா சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இனிமே ஸ்கூல் ஜூன் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து என்ன செய்யணும்னா, வீட்ல வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணா தான் ஒரு ஃப்ரெஷ் மைண்டே வரும். ஏன்னா ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாவே இல்ல. நெறைய வேலை இருந்தது. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டே இருந்தப்போ, எங்க ஹஸ்பண்ட் வந்து சரி தீர்த்தமலைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து சண்டே. ஸோ தீர்த்தமலைக்கு நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா, அவங்க அப்புறமா க்ளீன் பண்ணிக்கோ, இருக்கிறத சண்டே டைம்ல ஜாலியா போயிட்டு வந்துடலாம் வெளியன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து தீர்த்தமலைக்கு அத அப்படியே வச்சுட்டு, ஆனா சாமானெல்லாம் கழுவிட்டேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்தந்த பாக்ஸ்ல அத போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு, அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு. சரி, இது வந்து ஆன் த வே தீர்த்தமலை தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம். ஆக்சுவலி இது வந்து அரூர் பக்கத்துல இருக்கு. தீர்த்தமலைன்னா 5 வகையான அ தீர்த்தங்கள் வந்து அங்க இருக்கு. ராமர் தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம், அ இன்னுமே 2 தீர்த்தங்கள் கூட இருக்காங்க. ஸோ அங்க போகும்போது எடுத்த வீடியோ இது. ஆக்சுவலி வந்து எங்க ஊர்லேருந்து ராயகோட்டை பக்கம் எங்க ஊரு. அ எங்க ஊர்லேருந்து கரெக்ட்டா 1 1/2 ஹவரா இல்ல 2 ஹவர்ஸ் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஆனா தீர்த்தமலை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க போனது. ஆம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மலை வந்து பார்த்தா எப்படின்னா, அவ்ளோ ஒரு மலை ஏறுதுன்னா நான் என்னமோ நெனச்சுட்டேன். பட் போனா பாருங்க இந்த மாரி ம் அ அவ்ளோ ஸ்லாண்டிங்கா எல்லாம் இல்ல. ஒரு மாரி ஃப்ரீயா இருக்கு. மலை ஏறுற மாரியே தெரியாது. அட் த சேம் டைம் நாம வந்து எவ்ளோ ஹைட்டுக்கு போயிடுவோமோ, கொஞ்ச நேரம் அப்படி போனாலே மேலே இருந்து பார்த்தா, ஐயோ! இவ்ளோ ஹைட்டு நாம வந்து ஏறிட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு டவுட் ஆகும். அந்த மாரி இருக்குங்க பாருங்க. ஆக்சுவலி ரோட்ல போற மாதிரியே இருக்கும். பட் வந்து இது மலை ஏறுற அந்த பாதை இது. அங்கங்க அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அங்கங்க ஒரு ஷெட் மாதிரி வரும். ஸோ, அங்க வந்து உட்காந்துட்டு, அ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறமா வந்து போயிட்டு இருக்கிறோம். சைடு வியூ எல்லாம் சூப்பரா இருக்குங்க. எல்லா மூலிகைகள் கொண்ட பிளான்ட்ஸுங்க. எல்லாமே பிளான்ட்ஸு, ட்ரீஸ் எல்லாமே இருக்காங்க. ஆ சூப்பரா இருக்கு. லொக்கேஷன் வந்து சூப்பரா இருக்குங்க. அப்படியே மலை ஏறும்போது அப்படியே என்னடா இப்படி அ இவ்ளோ கஷ்டமான்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கே வராது. பாருங்க, லேசா அப்படியே இருக்கு வழி பார்த்தா. பட் மேலே இருந்து பார்த்தா அவ்ளோ ஒரு ஒரு பள்ளம் இருக்கு அங்க பார்த்தாவே. ஸோ ரொம்ப ஜாலியா போயிட்டு வந்தோம். அப்படியே வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்குள்ள நாங்க ஏதாவது ரீல்ஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். வீட்ல வந்து கிளம்பும்போது பாருங்க, அதுதான் வந்து கோயில். அந்த பாறை இருக்கு இல்லைங்களா? அந்த பாறையிலிருந்தே அந்த தீர்த்தங்கள் எல்லாம் வரும். அ எப்படியோ மேல வந்துட்டோம். ஆனா 1 கிலோமீட்டர் ஆகுங்க. கீழ இருந்து மேல ஏறுறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இதுதான் கோயில். கோயில்ல அந்த பாறையிலிருந்து அந்த தீர்த்தங்கள் எல்லாம் வரும். அங்கேயே எழுதியிருக்காங்க. குமார தீர்த்தம், ராம தீர்த்தம், கௌரி தீர்த்தம்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு வரலாறு என்னன்னா, ராமாயணத்தில வந்து ராமர் ராவணாசுரர வந்து அ என்ன சொல்றது? அ சம்ஹாரம் பண்ண பிறகு, அதுக்கு வந்து பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு, இங்க வந்து ஈஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க வந்து பிரதட்சணம் ஜலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு, இங்க வந்து தீர்த்தம் வந்து அனுமான வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க காசிலிருந்து. அப்புறம் வந்து ஹனுமான் வந்து காசிலேருந்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ளயே, இங்க வந்து லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, ராமரே அந்த ஒரு பானம் போட்டு, அந்த தீர்த்தம் வர்ற மாதிரி பண்றாங்க. அதுதான் ராமர் தீர்த்தம். அங்க பக்கத்துல அனுமந்தருக்கு வந்து இப்ப கோவம் வந்துடுச்சாம். "ஆ நான் அவ்ளோ தூரம் நின்னு எடுத்துட்டு வந்தேன். இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ராமர் வந்து இங்கேயே ஆ பானம் போட்டு ம் தீர்த்தம் வர்ற மாரி செஞ்சிருக்காங்கன்னு" சொல்லிட்டு
விசாட்டினாங்களா. அந்த தீர்த்தம் தான் இது ஹனுமன் தீர்த்தம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹனுமன் ஹனுமன் தீர்த்தம் இது. ஹனுமான் தீர்த்தம். ஸோ அங்க வந்து இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் மாரி பார்த்தீங்க இல்லைங்களா? அது வந்து அ ராமர் ஜாதகம், அப்புறம் வந்து ஹனுமான் ஜாதகம் அது. ஆக்சுவலி அது தொட்டு கும்புனா நமக்கு இருக்கிற தோஷமெல்லாம் போயிடும் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆ சூப்பரா இருந்ததுங்க ட்ரிப்பு. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தாச்சு இல்லைங்களா? சரி இருக்கிற பாக்ஸஸ்க்கெல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா, திருப்பியும் சாமான் கழுவியாச்சு. இங்க நீங்க பார்க்குறது இத்தன நாள் நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லைங்களா? ஒரு கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க. டிரைவிங் கிளாஸுக்கு தான் போயிட்டு இருந்தேன். பாருங்க இந்த சார் தான் நமக்கு வந்து கத்துக் குடுக்குறது. ஆனா சூப்பரா கத்துக் குடுக்குறாங்க சாரு. ரொம்ப பொறுமையா கத்துக் குடுக்குறாங்க. அதே சேம் டைம் ஒரு வாட்டி ஒரு சிம்பிளா ஒரு கோவம் கூட வரும் சாருக்கு. பட் இருந்தாலும் நம்ம நன்மைக்காக தானே சொல்றாங்க. சொல்லிட்டு நான் ஆனா ஜாலியா இருந்தது. டிரைவிங் கத்துக்கிறது எனக்கும் வருமான்னு நெனச்சேன். பட் பரவாயில்லைங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது 20 டேஸ் என்னமோ கிளாஸ் இருக்கும். நான் அ அ 20 டேஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் போயிட்டு வந்தாச்சு. இந்த ஹாலிடேஸ் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டிரைவிங் கிளாஸ் சூப்பரா இருக்குங்க. ராயகோட்டையில வந்து திவ்யா டிரைவிங் ஸ்கூல் அது. தர்மபுரி ரோட்ல இருக்கு. ஸோ யாராவது வந்து கார் டிரைவிங் கத்துக்கணுன்னா, கண்டிப்பா அங்க போங்க. சார் வந்து ரொம்ப நல்லா கத்துக் குடுக்குறாங்க. எனக்கு அந்த மேடமும் அப்படிதான் சூப்பரா பேசுறாங்க. எனக்கு இப்போ ட்ரெய்னிங் 20 டேஸ் ஆயிடுச்சே! அவங்கள இன்னும் பார்க்கவே முடியாதே அந்த மேடமா, அப்புறம் வந்து அந்த சார வந்து பார்க்கவே முடியாதேன்னு சொல்லிட்டு இப்போ கூட எனக்கு ஃபீலிங்காவே இருக்கு. ஸோ அவ்ளோ க்ளோஸா வந்து பேசுறோம் நாங்க. அந்த மாரி இருந்தது. யாராச்சும் வந்து கத்துக்கணும் கார் டிரைவிங் கத்துக்கணுன்னா, கண்டிப்பா ராயகோட்டையில இருக்கிற அந்த திவ்யா டிரைவிங் ஸ்கூலுக்கு போங்க. ஒரு 20 டேஸ்லயே ஒரு ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் டே வந்து நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம தான் நம்ம போறோம். பட் 3 டே ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியா வரும். எப்படி நம்ம டிரைவ் பண்றது என்னன்னு சொல்லிட்டு. பட் பை த எக்ஸ்பீரியன்ஸ் தானே எல்லாமே கத்துக்க முடியும். ஸோ அந்த மாரி சூப்பரா இருந்ததுங்க. பட் எனக்கு இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கு. பரவாயில்ல நாம கூட கார் ஓட்டலாம்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி அந்த காரு நான் டிரைவ் பண்ற மாரி வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். ஜஸ்ட் மறந்துட்டேன். இந்த கார் வந்து பார்க்கிங் பண்ண பிறகு தான் அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ, அதனால அப்படியே நான் அந்த வீடியோ மட்டும் எடுத்தேன். அ அவ்வளோதாங்க. இத வந்து அங்க போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் வீட்ல. ஸோ, இப்படி தான் என்னோட மே மந்த் ஹாலிடேஸ் போச்சு. அ எல்லாம் கார் டிரைவிங்க்கே 20 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அ சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு, ஹவுஸ் கிளீனிங் எல்லாம் பண்றதுக்கு எல்லாம் சரியா போச்சு கரெக்ட்டா. அ நான் வீடெல்லாம் சூப்பரா பண்ணிட்டேங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல வந்து வருது உங்களுக்கு. ஏன்னா நமக்கு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடு வந்து நமக்கு நீட்டா இருக்கணும். ஸோ, இந்த ஃப்ரெஷ் மைண்டோட தான் நான் ஸ்கூலுக்கே ஜூன் 2 வந்து ஸ்கூலுக்கு போயி அ ஒர்க் பண்ணணும். ஸோ, அப்பதான் நமக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஓகேங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க் யூ.